நம்ம ஆல்ரெடி மேக்ரோஸ் வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். மேக்ரோஸ் எழுதுறது மூலியமா ஒரே HTML கோடு வந்து அதிக டைம் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியான ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணிட்டு தேவைப்படுற இடத்துல ரீகால் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்துருந்தோம். பட் இந்த மாதிரி மேக்ரோஸ் வந்து எழுதும்போது எக்ஸ்ட்ராவா இன்னொரு சேஞ்ச் வந்து வரும். அதாவது என்னன்னா, இப்போ ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம மேக்ரோவை கிரியேட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கும்போது எக்ஸாக்டா சேம் பேட்டர்ன் அப்படியே தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை நம்ம எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்து கால் வந்து பண்ணிக்க முடியும். ஆனா அந்த ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சரே வந்து ஒவ்வொரு டைமும் தேவைப்படும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில சினாரியோஸ்ல மேக்ரோவை வந்து நம்ம கால் பண்ணும்போது அதுல இருக்கிற பாதி கண்டென்ட் மட்டும் அப்படியே வர மாதிரி இருக்கும். மிச்ச கண்டென்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கால் பண்ணும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபிக்ஸ்டா ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ற மேக்ரோவை நம்ம எழுத முடியாது. அப்போ அந்த டைனாமிக் கண்டென்ட்டை இந்த இடத்துல ரேண்டமா காட்டுறதுக்காகவும் அந்த மேக்ரோவில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பேசிக்கான வேல்யூ சேஞ்சஸை நம்ம பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்குவோம். ஆனால் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து இருக்கு. அது என்னன்னா காலர் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ காலர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி எப்படி ஒரு மேக்ரோவை வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா டெம்ப்ளேட் டேக்ஸ் வந்து கொடுத்துட்டு புது மேக்ரோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மேக்ரோ அப்படிங்கிற கீவேர்ட். இப்போ என்ன ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணலாம்னா, இப்போ சில யூசர்ஸ் இருக்காங்க. அந்த யூசர்ஸோட டேட்டாவை எல்லாம் இண்டிவிஜுவலாக காட்டணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏற்ற கார்டு டிசைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ரோவோட பேர் வந்து கார்டு அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். அண்ட் இந்த மேக்ரோவுக்கு எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வேணுமோ அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே நேம்ங்கிற பேராமீட்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரோல் அப்படிங்கிற பேராமீட்டர் வந்து செட் பண்ணிக்கிறேன். இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் போது அவங்களோட நேம் என்ன அண்ட் அந்த கம்பெனியில் அவங்களுக்கான ரோல் என்னவா இருக்கு, இந்த ரெண்டு டேட்டா வந்து எல்லா யூசருக்கும் காமனாக வந்து வரும். இப்போ காமனாக வர டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம இந்த மாதிரி பேராமீட்டர்ஸாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த மேக்ரோக்கான க்ளோசிங் டேக் வந்து கொடுத்துடலாம். அண்ட் இதுக்குள்ள இப்போ நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் வந்து எழுத போறோம்னா, ஒரு சிங்கிள் யூசருக்கான கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஓவரால் கண்டெய்னரா ஒரு டிவிஷன் வந்து இருக்க போகுது. டிவிஷன். இந்த டிவிஷனுக்குள்ள H1 வந்து எடுத்துக்கிறோம். H1 எலமெண்ட்ல யூசரோட நேமை வந்து காமிச்சிடுறோம். ஸோ நேம் கோலன் கர்லி பிரேசஸ்க்குள்ள நேம்ங்கிற பேராமீட்டர். அதுக்கப்புறம் H2 வந்து எடுத்துக்கிறோம். H2ல வந்து ரோல் வந்து காட்ட போகிறோம். ஸோ ரோல் அப்படிங்கிற கீ. அதுக்கப்புறம் ரோல் பேராமீட்டரில் இருக்கிற வேல்யூ எடுத்து ஷோ பண்ணுறோம். அப்போ இந்த மேக்ரோல இருந்து எத்தனை கார்டை கிரியேட் பண்ணாலும் நேம் அண்ட் ரோல் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் வந்து காமனாக வந்து வந்துடும். இதே ஒவ்வொரு யூசரை பேஸ் பண்ணி மற்ற கண்டென்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு 2 லைன் HTML வரலாம், 10 லைன் HTML வரலாம், இல்லை டைனாமிக்காக எவ்வளோ வேணாலும் வரலாம். அப்படிங்கும்போது அதை தான் வந்து காலர் மூலியமா இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா இன்னொரு டிவிஷன் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த டிவிஷனுக்கான டைட்டில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இந்த ப்ராஜெக்ட்ஸ்குள்ள யூசர் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான லிஸ்ட் வந்து வரும். அப்போ இதை எலமெண்ட்ஸ் மூலியமா ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஒரு யூசர் வந்து 3 ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு யூசர் வந்து 2 ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கான கண்டென்ட் மாறுறதுனால HTML எலமெண்ட்டுக்கான கவுண்ட்டும் வந்து மாறும். அப்போ அதை இங்கே ஃபிக்ஸ்டு பேட்டர்னுக்காக நம்ம செட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம்னா இந்த கார்டை கால் பண்ணும்போது அதுக்கு தேவையான கண்டென்ட்டை நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். அண்ட் கரெக்டாக அந்த கண்டென்ட் வந்து இந்த டெம்ப்ளேட்குள்ள இந்த இடத்துல தான் வந்து ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணுறதுக்காக டபுள் கர்லி பிரேசஸ் வந்து கொடுத்துட்டு காலர் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்கணும். அப்போ இந்த மேக்ரோவை கால் பண்ணும்போது இந்த 2 கண்டென்ட்டுக்கு தேவையான வேல்யூஸை வந்து நம்ம ஆர்குமெண்ட்ஸாக இந்த கார்டுக்கு வந்து பாஸ் பண்ணிடுவோம். அண்ட் இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆக வேண்டிய கண்டென்ட்டை மட்டும் கால் மெத்தடுக்கான சின்டெக்ஸில் வந்து பாஸ் பண்ணிக்குவோம். இப்போ கான்டாக்ட் பேஜை வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இங்கே நம்ம ஆல்ரெடி மேக்ரோஸை வந்து எலமெண்ட்டுங்கிற பேரில் இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கிறதுனால டைரெக்டாக இந்த எலமெண்ட்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ண இந்த கார்டு மேக்ரோவையும் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இதில் என்ன ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்னா, நார்மலாக நம்ம கிரியேட் பண்ணியிருந்த இந்த மேக்ரோவை எல்லாம் டைரெக்டாக என்ன பேர் இம்போர்ட் பண்ணியிருந்தோமோ அந்த பேருக்கு டாட் வச்சு டபுள் கர்லி பிரேசஸ் பேருக்குள்ளே வந்து நம்ம எடுத்திருந்தோம். பட் நம்ம காலர் சின்டெக்ஸில் கிரியேட் பண்ணியிருக்கிற மேக்ரோவை டபுள் கர்லி பிரேசஸ்க்குள்ளே எடுக்க முடியாது. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாடுலஸ் இருக்கிற கர்லி பிரேசஸ் பேர் செட்குள்ளே தான் வந்து எடுக்க முடியும். ஸோ கர்லி பிரேசஸ் டபுள் மாடுலஸ்
அண்ட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கால் அப்படிங்கிற கீவேர்டு வந்து கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம மேக்ரோஸ் ஃபைல என்ன பேர்ல வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கோமோ அந்த நேம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இங்கே எலமெண்ட்டுங்கிற பேர்ல அந்த மேக்ரோஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கு டாட் கொடுத்துட்டு காலர் மெத்தடுக்காக நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த மேக்ரோவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மேக்ரோவோட நேம் வந்து கார்டு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டாட்டிக்காக செட் பண்ணி வச்சிருக்க பேராமீட்டருக்கு தேவையான வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நேம்காக கொடுக்கணும். இங்கே என்னோட நேம் வந்து கொடுக்குறேன். இங்கே ரோலுக்கான வேல்யூ வந்து கொடுக்குறேன். அப்போ பேராமீட்டருக்கு தேவையான வேல்யூஸ் வந்து கொடுத்துட்டோம். அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த காலை வந்து நம்ம ஓப்பனிங் டேக் மூலியமாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த டேகை க்ளோஸ் வந்து பண்ணிடணும். ஸோ கர்லி பிரேசஸ் டபுள் மாடுலஸ் அதுக்கு இன் பிட்வீனில் எண்ட் கால். அண்ட் இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்கலாம்னா இங்க அந்த காலர் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கிற இடத்துல என்ன கண்டென்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகணுமோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம அந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இங்க வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா H1 எலமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். H1க்கு பதிலாக இந்த இடத்துல லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்குவோம். ஏன்னா எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத லிஸ்ட்டாக தான் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இங்கே ஒரு அன்னார்டர் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஐட்டம். ஸோ இங்கே இ-காமர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பில்லிங் பேனல். அடுத்தது அதையே டூப்ளிகேட் எடுத்துட்டு இஆர்பி இது வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிட்டு நம்ம அவுட்புட் வந்து செக் பண்ணலாம். app.py வந்து எடுத்துட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே கான்டாக்ட் பேஜ் வந்து எடுத்துக்குவோம். அண்ட் இங்கே கான்டாக்ட் பேஜில் பார்த்தோன்னா அந்த கார்டுக்கான கண்டென்ட் வந்து வந்திருக்கு. ஸோ அதில் நேம் ரோல் வந்து கொடுத்துருந்தோம், ப்ராஜெக்ட்ஸுங்கிற டைட்டில் கொடுத்துருந்தோம். அதுக்கு கீழே வர கண்டென்ட்டை நம்ம காலர் மெத்தட் மூலியமா ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இதை ஒரு யூசருக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதே இதை இன்னொரு யூசருக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த காலருக்கான கண்டென்ட்டை மட்டும் நம்ம மாற்றி கொடுத்துக்கலாம். இப்போ நான் சேம் மேக்ரோவை இன்னொரு டைம் வந்து கால் பண்ணுறேன். ஸோ கான்டாக்ட் பேஜ் வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ட் இந்த டேகை இன்னொரு டைம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டூப்ளிகேட் வந்து எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட் எடுத்துட்டு இப்போ வேல்யூவை வந்து மாற்றலாம். இப்போ யூசர் 2 அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இவங்க ஒரு ப்ராஜெக்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு ப்ராஜெக்ட் நேமை மட்டும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரௌசர் வந்துட்டு அவுட்புட் வந்து செக் பண்ணுவோம். இப்போ இன்னொரு யூசருக்காக சேம் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. அண்ட் இங்கே லிஸ்ட் ஐட்டம்ஸ் பார்க்கும்போது வெறும் ஒரு எலமெண்ட்டை மட்டும்தான் கண்டெயின் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி மேக்ரோஸ் கூட சேர்ந்து இந்த காலர் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அன்ஈவன் ஸ்ட்ரக்சர்ல வர ஹெச்டிஎம்எல்காக கூட நம்மளால ஒரு பேட்டர்னை ஜென்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அண்ட் காலர் மெத்தட் யூஸ் பண்றது நார்மல் மேக்ரோவோட கொஞ்சம் கஷ்டமா வந்து இருக்கலாம். 1 or 2 டைம்ஸ் வந்து இந்த வீடியோவை பிளேபேக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டை சிம்பிளா வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு மேக்ரோஸ் அண்ட் அதில் யூஸ் பண்ற காலர் மெத்தட் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஃப்ளாஸ்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ளாஷ் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.